ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் பே. இன்றைக்கு ஸ்வீட் ட்விஸ்டட் டோனட்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் வெதுவெதுப்பான மில்க் ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு சுகரு, 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 1/4 கப்பு உருக்கிய வெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 கப்பு மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாவை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபோல்ட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. மாவு மேலே கொஞ்சம் ஆயில் பூசிட்டு ஒரு ஸ்லிங் ஃபாயில் அல்லது டவல் போட்டு காற்று போகாமல் ஒரு 1 மணி நேரம் மூடி வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு டபுள் ஆகிட்டு உப்பி வந்துருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவை ஒரு ஒர்க்கிங் ஷீட் மேலே எடுத்து வச்சு முதல்ல ஒரு 4ஆக கட் பண்ணிக்கோங்க. பிறகு நான் செய்கிற மாதிரி ஒரு 12 பீசஸ் வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாவும் எடுத்து நல்லா ரவுண்ட் அப் பண்ணி ஒரு பால் ஆக்கிக்குங்க. இப்போ ஒரு பால் எடுத்து கொஞ்சம் நல்லா தட்டிக்குங்க. இப்போது அந்த பாலை நல்லா டக் பண்ணுங்கள். நான் செய்கிற மாதிரி டக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நல்லா உருட்டி ஒரு கயிறு மாதிரி பண்ணிக்கணும். ஈவனாக பண்ணுங்கள். ஒரு 20 to 25 சென்டிமீட்டர் அளவு வர்ற அளவுக்கு நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. நான் காட்டுற மாதிரி செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோப்பை என்ன பண்ணுங்கள், யூ ஷேப் அளவுக்கு வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் செய்கிற மாதிரி அப்படியே கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி மாவை டக் பண்ணி எடுங்க. ரெண்டு எட்ஜஸையும் நல்லா ஒட்டி விட்டு அப்படியே பின்னால் திருப்பி வச்சிடுங்க. பிறகு சென்டரில் கை வச்சு அந்த ஓட்டையை நல்லா அகலமாக வைங்க. ஏன் இப்படி செய்கிறோன்னு கேட்டாக்கா, எண்ணெயில் போடும்பொழுது அப்படியே இந்த மாவு எல்லாம் ஒன்றா கூடி வரும். அதுக்காக தான் நம்ம அந்த ஓட்டையை பண்ணுறோம். இப்போ எடுத்து ஒரு பட்டர் பேப்பர் மேலே வச்சுடுங்க. எல்லா மாவையும் இதே மாதிரி செஞ்சு உருட்டி ஒரு பட்டர் பேப்பர் மேலே வச்சு ஒரு டவல் போட்டு மூடி விட்டுருங்க.
1/2 மணி நேரம் டவல் போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது எண்ணெயை வச்சு மிதமான சூட்டில் ஒவ்வொரு டோனட்ஸையும் போட்டு நல்லா வறுத்தெடுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் ஆன உடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்குங்க. இப்போது டோனட் மேலே கோட் பண்ணுறதுக்கு பொடித்த சுகர் எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் பட்டை பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆன உடனே எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறின பிறகு இந்த டோனட்டை எடுத்து பொடித்து சர்க்கரையில் போட்டு நல்லா ஒரு பரட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்விஸ்டட் டோனட்ஸ் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ஏற்ற ஒரு ஸ்வீட்டு, ஈவினிங் ஸ்நாக்காக கூட பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாஃப்டான சுகர் கோட்டட் ட்விஸ்டட் டோனட் இஸ் ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.